வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் அதிர்ஷ்டம் தரும் நேயர்களுக்கு உங்களுக்காகவே ஒரு நல்ல நல்ல தொகுப்பாக போட்டு கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாங்க மகாலய அமாவாசை. மாதத்தில் 12 மாதத்தில் 12 அமாவாசை வரும். அதில் முதல் அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க. உத்திராயண காலத்தில் தை அமாவாசை, உத்திராயண காலத்தில். தட்சிணா காலத்தில் ஆடி அமாவாசை. இந்த 2 அமாவாசை நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்திருக்கள் காரியம் கண்டிப்பாக செய்யணும். இதில் செய்ய தவறியவர்கள், மறந்துட்டோம், லேட்டாகி போச்சு, அங்கே போயிட்டோம், இங்கே போயிட்டோம், அப்படி ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறவங்க இந்த மகாலயபட்சம் அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விடுபட்ட நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் உங்களுக்கு ஆடி அமாவாசை பலனும் தை அமாவாசை பலனும் சேர்ந்து கிடைக்கும். பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதுக்கு மட்டும் 15 நாள் தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதாவது புரட்டாசி மாதம் 15 திதி வருது பார்த்தீங்களா? இந்த நம்மளுடைய முன்னோர்கள் 15 திதிகளில் ஏதாவது ஒரு திதியில் தான் அவங்க இறைவன் சேர்ந்துருப்பாங்க. அந்த சேர்ந்த திதியில் நமக்கு தெரியாதவங்க, அதான் தெரிந்தவர் தெரியாதவர் அறிந்தவர் முன்னோர்கள் 21 தலைமுறைக்கு தர்றேன்னு சொல்லி காசி சொல்லி தர்ப்பணம் பண்ணுவாங்க. இந்த அமாவாசைக்கு முந்தி ஒரு 15 நாள் விரதம் இருந்து தர்ப்பணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் இப்போல்லாம் யார் பண்ணுறா? இப்போ உள்ள காலங்கள்லாம் விரதம் இருக்கிறதே பெரிய விஷயம். காலங்கள் அப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அப்பாவோட நான் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னால் அதுக்குள்ளே பாட்டேன் பூட்டேன் ஓட்டன்லாம் நம்மளாம் மறந்து போச்சு. ஏன்னா காலம் அப்படி இருக்குன்னே சொல்கிறீங்க. சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படி காலங்களில் இந்த மகாலய அமாவாசை உங்களுக்கு இயற்கையாக பார்த்தீங்கன்னு சுவாமியோட அனுகிரகத்தால் உங்களுக்கு அது புதன்கிழமையாக வருது. ரொம்ப சிறப்பு. அதோட சிறப்பு என்னென்னா, அன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அரசு விடுமுறையாக வருது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு இந்த விடுமுறையில் இருக்கிற நாளில் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்காமல் பிதற்களே உங்களுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி தான் சொல்லணும். எப்பா நான் சந்தர்ப்பம் நிறையா கொடுத்துருக்கேன், இதையா எனக்கு கொஞ்சம் கூடப்பா அப்படின்னு அவங்க சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. இந்த சந்தர்ப்பையாக நழுவிடாமல் நீங்கள் அரசு வேலை ஆக்குறவங்க, கவர்மெண்ட் வேலை ஆக்குறவங்களாம் இந்த கண்டிப்பாக அந்த துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. புதன்கிழமை அன்னைக்கு நைட்டே 11 மணிக்கு மேலே அது நம்மளுடைய அமாவாசை செவ்வாய்க்கிழமை இரவு 10:32 வரைக்கும் பிறந்துடுது. பிறந்து புதன்கிழமை இரவு 12:30 மணி வரைக்கும் இருக்குது. பொதுவாகவே இந்த அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறவங்க சில பேர் என்ன பண்ணினா அதிகாலை 3 மணிக்கெலாம் போய் உட்காந்து செஞ்சிடுறாங்க. அது அப்படி பண்ணக்கூடாது, தவறுன்னு சொல்லக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த பிதர்களுக்கு அதிபதி யாருன்னா சூரியன், பிதற்காரகன் அப்படிம்பாங்க. சூரிய தேவன், சிவசூரிய பெருமான் பேர் அவருக்கு. மாத்ருக்காரன் யாருன்னா சந்திரன். அப்போ பிதற்காரகன் சூரிய உதயமான பிறகு தான் நீங்கள் தர்ப்பணம் பண்ணால் தான் அந்த தர்ப்பணம் முழுமையாக போய் சேரும். காலை 3 வெளில போய்ட்டு வந்துடுவோம்யா, ஒரு 5 மணி போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க தர்ப்பணம் பண்ணுறதுக்கு. அப்படி கொடுப்பது சிறப்பு கிடையாது. நீங்கள் 6 மணிக்கு அப்புறம் சூரிய உதயமான பிறகு தான் தர்ப்பணம்ன்றது. மேலும் நல்ல ஒரு அந்த வரப்பிரசாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா இந்த அதிதேவதைன்னு இருப்பான் வந்தீங்களா, அந்த அதிதேவதை சூரியன் மூலியமாக தான் கொடுப்பாங்க. கங்காதேவி சூரிய மகாதேவியை வச்சு காசி கொடுப்பாங்க. அதனால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நீங்கள் தர்ப்பணம் பண்ணுங்கள்.
நம்ம முன்னோர்களுக்காக நம்ம ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரம் காத்திருந்து கொடுக்குறனால தவறு கிடையாது. நிறையா கூட்டமாக இருக்குது சாமி, அதனால் வெள்ளம் கொடுத்துருன்னு நினைக்கிறோம்னா அப்படி கிடையாதுங்க. அதுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் டைம் உங்களுக்கு இருக்குது. இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அந்த தர்ப்பணம் பண்ணுறது மிக மிக காலச்சிறந்தது. இந்த புரட்டாசி மாதம் புதன்கிழமை அமாவாசை திதி வருது. அந்த அமாவாசை திதியில் உங்களுடைய முன்னோர்கள், அதே போல் உங்களுடைய குருநாதர்கள், நம்மளுடைய குலதெய்வ வழிபாட்டில் உள்ளவங்களுக்கு உண்டான குருமார்கள், அவங்களுக்கு பூராமே நீங்கள் நினச்சி அந்த தர்ப்பணம் எள்ளும் தண்ணி இறைத்து விடுவது மிக மிக சிறப்பு. அந்த நாட்களில் பிறவாமை, அதாவது எப்படின்னா பிறவாமை வர வேண்டும் நமக்கு. அதே போல் பிறந்திருந்த ஆன்மாக்கள், ஊனமுற்றவர்கள், ஊமைகள், அதே போல் உடல் நலிவடைந்தவர்கள்லாம் உணவு தானம் பண்ணுறது, உடை தானம் பண்ணுறது, அது பித்திருக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா பிதர்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தேவலோக பிதர்கள், நரகலோக பிதர்கள், பூலோக பிதர்கள், இந்த 3 பிரிச்சுருப்பாங்க. அவங்க புண்ணிய தந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க. இருந்தாலும் இந்த புரட்டாசி அமாவாசை, மகாலட்சுமி அமாவாசையில் அந்த முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு தான் நீ கோலம் கூட போட மாட்டாங்க. அப்படி கோலம் போடுறவங்க செம்மண்ணில் போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்து வீட்டில் படையல் போடுவாங்க. முன்னோர்களுக்கு ஒரு படத்தையே வச்சு அவங்க நினச்சோ, சுவாமிக்கு படையல் போடுறத விட முன்னோர்களுக்கு படையல் போடுறத விட அவங்களுக்கு படையல் போட்டு, அவங்களுக்கு இந்த வடக்கை பார்த்து தான் போடுவாங்க பெரும்பாலும். கிழக்க பார்த்து போடுறது சுவாமிக்கு மட்டும்தான். அப்போ வடக்கை பார்த்து அவங்களுக்கு வச்சு அதுக்கு நிவேதனம் பண்ணி அவங்களுக்கு அவங்க சாப்பிட்றதாக அதிகம் பண்ணி அந்த சாப்பாடை கொண்டு நம்ம காகத்து வைப்பது மிக சிறப்பு. காகம் சாப்பிடலாம், மற்ற பச்சின்னு சாப்பிடலாம், தவறில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க அறியாத முகங்களை கூப்பிட்டு உணவு கொடுக்கறது சிறப்பு, இல்லை உணவு வாங்கி தர்றது சிறப்பு. பசுமாடு கண்ணுக்குட்டிக்கெல்லாம் நீங்கள் பழங்கள் கொடுக்கறது, கேரட்டு கொடுக்கறது, கீரைகள், புல்லுகள், அருகம்புல், கரும்பு, பசுமாடு கண்ணுக்குட்டிலான்னு பரவாயில்ல, யானைகளுக்கு கொடுக்கறது, ஜீவராசிகள் அனைத்து ஜீவராசியும் உணவு தர்றது ரொம்ப ரொம்ப காலச்சிறந்தது. இதை ஒரு சந்தேகம் கேட்குறாங்க, ஐயா நாங்கள் எங்கள் வீட்டில் அவர் இல்லை, அதனால் நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது. நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம், விரதம் இருந்துக்கலாம். அப்படி தர்ப்பணம் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா காசிக்கு போய் பண்ணிக்கலாம். ஒரு முறை காசிக்கு 4 நட்சத்திரம் கிழமை எதுவுமே தேவையில்லை. அது ஏற்கனவே நாங்கள் ஒரு பதிவை சொல்லியிருக்கோம், பார்க்காத போய் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் காசியில் பெண்கள் பண்ணுறதுக்கு முழு உரிமை உண்டு. இங்கே பொதுவாக நீங்கள் வீட்டிலையே விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணி மனசீகமாக நினச்சி அதை நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம், மோட்ச விளக்கு போட்டுக்கலாம், அதுக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி விரதம் இருந்துக்கலாம், அது கூட உங்களுக்கு நல்லது தான். அப்படி பெண்கள் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். பெரியவங்ககிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். குழந்தைகளுக்கு நீங்கள் அன்னைக்கு கேட்குறத வாங்கி கொடுத்து முன்னோர்கள் நினச்சி என்ன செய்யணும், முன்னோர்கள் நீங்கள் அவங்க பிறவா நிலை அடைய வேண்டும், எங்களுடைய பித்திருக்கள் தோஷங்கள் நீங்க வேண்டும். ஏன்னா பித்திருக்கள் இருந்தால் நம்ம வீட்டில் சிற்றின்ப செல்வம் வராது. ஏன்னா பிதர்களுக்கு ஒரு சாமி கொடுத்துருக்குறாரு, நீ சிற்றின்பத்த செல்வத்தை அள்ளி கொடுப்பாயாக அப்படின்ட்டாங்க. சிற்றின்ப செல்வம் என்னென்னங்க, நல்ல வீடு அமையிறது, நல்ல வண்டி வாகனம் அமைகிறது, நல்ல கணவன் அமைகிறது, நல்ல மனைவி அமைகிறது, நல்ல குழந்தைகள், நல்ல சொந்த பந்தங்கள், நல்ல வேலை வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள், மகிழ்ச்சி, அனைத்தும் சிற்றின்ப செல்வங்கள் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு முழு பவர் பிதர்களுக்கு உண்டு. அப்போ எவ்வளோ பணம் செல்ல மாட்டேங்கினா பிதர்கள் வழிபாடு பண்ணுங்கள், பணம் வீட்டில் தனியாக கிடக்கும், செலவாகாது, சிறப்பாக இருக்கும். அதனால தான் நீங்கள் முன்னோர்களை மகிழ்ச்சி படுத்தி விட்டால் அவங்கள் அதிகமாக மகிழ்ச்சியை கொடுத்து விட்டு செல்வார்கள். ஏன்னா அமாவாசை ஒவ்வொரு அமாவாசை வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீட்டுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்களுக்கு உண்டான அந்த சேனா அவங்களுக்கு சொல்லுவாங்க, உடல் கிடையாது, ஆன்மா மட்டும் இருக்கும். அந்த ஆன்மா எந்த ரூபத்திலே வரும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு தர்மம் கேட்குறவங்க இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏதாவது உங்களால் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, இல்லை உடைகள் கொடுங்க, இல்லை முடியலைன்னா இந்த இடத்த சாப்பாடு போகிறோம் காமிக்காக வச்சுங்க.
ஏதாவது செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த பிதர்களுக்கு ஒரு சந்தோஷம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவார்கள். இது புரட்டாசி அமாவாசையில் முக்கியமான தொகுப்பு. இந்த புரட்டாசி மாதத்தை நீங்கள் தயவுசெய்து யாரும் ரொம்ப அலட்சியம் எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி அமையிறது குறைஞ்சது ஒரு 60 வருஷம் குறித்து அமையும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நட்சத்திரம் உத்திரை நட்சத்திரம். உத்திர நட்சத்திர அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். ரொம்ப ரொம்ப சிறப்புங்க, அதிசிறப்புன்னு சொல்லுவாங்கள்ல, சிறப்பு. அது சூரியனுடைய நட்சத்திரம் இருந்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணுறது அருமையான வாய்ப்பு. அவ்வளோ சகல தோஷங்களும் சகல பிரச்சனைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக தீரும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவு. நீங்களாம் கேட்டு தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் உறவுகளை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி அமையாது, நமக்கு நாள் அமையாது. ஏன்னா புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் ஒரு ரொம்ப நட்பு உண்டு. அப்படிப்பட்ட புதன்கிழமை உங்களுக்கு அமையுது. அதே போல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் அமையுது. அதிகாலையில் சூரியன் உதயமான பிறகு முன்னோருக்கு தர்ப்பணம் பண்ணிடுது. உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யுமாறு முன்னோர்களை வணங்கி வேண்டி கேட்டுக்கங்க. இந்த காலங்கள் சொல்கிறாங்க, மொட்டை ஓட்டு தர்ப்பணம் பண்ணலாமா? கண்டிப்பாக கூடாது கேட்குறாங்க. மொட்டை ஓட்டு பண்ணக்கூடாது, சேமனை பண்ணக்கூடாது, முடி வெட்டி பண்ணக்கூடாது. இது முடிச்சுட்டு மறுநாள் தான் பண்ணிக்கணும். அதனால் தயவுசெய்து இந்த மகாலய அமாவாசை 5 நாளும் மகாலய அமாவாசை அன்னைக்கும் தயவு செய்து முடி எடுக்காதீர்கள். அதனால் சுபகாரியங்கள் விலக்கி வைக்க வேண்டும் சொல்லுவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில். அதனால் நீங்கள் முடி வெட்டிட்டு எடுக்கிறேன், நான் மொட்டை ஓட்டு எடுக்கிறேன், அதை செய்யக்கூடாது. அது தவறு. எப்பயும் போல் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு இந்த தொகுப்பு மூலியமாக அவங்களுக்கு விடை கிடச்சிருச்சு. அதே தர்ப்பணம் பண்ணுறவங்க நீர்நிலையில் பண்ணிக்கலாம். நீர்நிலைகள்னால் இந்த ஓடு தண்ணி, அதே தெப்பம், இந்த இடத்துல போய் எள்ளும் தண்ணி வரைச்சி தர்ப்பையை வச்சு நீங்கள் கொடுக்குறது, அந்த அங்கே உள்ள அந்தணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுத்து அங்கே பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் தண்ணி கிடையாதுங்க, எங்களுக்கு இருக்க தண்ணி கிடையாதுன்னா வீட்டிலே நீங்கள் ஒரு வெளிச்சம் உள்ள இடம், அதாவது மொட்டை மாடி, இந்த மாதிரி இடங்களில் கூட சூரிய ஒளி படுற மாதிரி அந்த தர்ப்பணம் பண்ணுற இடம் இருக்கணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. அப்போ மாடியில் கூட நீங்கள் வச்சு அந்த எள்ளுந்தண்ணி அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அதிதேவதைக்குண்டான தண்ணியில் போய் கலந்துடணும். அதுவும் ரொம்ப சிறப்பு. அதனால் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு பிண்டம் வச்சு கரைக்கிறது, முன்னோர்கள் நினச்சி வழிபாடு பண்ணி காய்கறி தானம் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் உயர்ந்தவங்க பலசரக்கு ஜாமான்கள் தானம் பண்ணுறது, வஸ்திர தானம் பண்ணுறது, பித்தளை பொருட்கள் தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அது நம்ம வசதி தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது நமக்கு என்ன விரலுக்கு தகுந்த வீக்கம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் வசதி தகுந்த மாதிரி நீங்கள் இந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து விட்டால் உங்களுக்கு தேவலோக புதிர்களோட ஆசீர்வாதமும், பூலோக புதிர்களுடைய ஆசீர்வாதமும், நரகலோக புதிர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்படி 3 ஆசீர்வாதம் கிடைக்கிறது இந்த மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் தான் கிடைக்கும் ஒழிய மற்ற தை அமாவாசையிலையும் ஆடி அமாவாசையிலையும் அது கிடைக்காது. அது தாப்பனார் மட்டும்தான். இந்த ஒன்று தான் அனைத்து முன்னோராக நம்மளுடைய தலைமுறை எத்தனை தலைமுறை கைலாய பறவை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம தலைமுறையில் அத்தனை முறைகளும் நமக்காக ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. தயவுசெய்து அனைவரும் வீட்டில் அவங்களை வழிபாடு செய்து நினச்சி நீங்கள் அவங்கள நினச்சி கும்பிட உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். சிற்றின்ப செல்வங்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல திருமணங்கள், நல்ல குழந்தை பாக்கியங்கள், நல்ல சொந்த வீடு வாங்கினது, பசுமாடு பாக்கியத்தோட 16 செல்வங்களை பெற்று நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் நீண்ட ஆயுளும் முன்னோர் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.